இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அழகான ஒரு தருணம். இதே மேடையில் நிறைய விழாக்கள் நடந்திருக்கு, நானும் கலந்துட்டு இருந்திருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். இந்த மாதிரி படைப்புக்குள்ளே இருக்கிறது, அதுக்கு ஒரு அருள் இருக்கணும். அது இதில் நடித்த எல்லாருக்குமே இருக்குது, வேலை பார்த்த எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் இது கிடச்சிருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டர் லெனின் சார், ஏன்னா ஐயாவுக்கு எனக்கும் ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு. நான் எங்கேயாவது தடுமாறும் போதெல்லாம் ஐயா வந்துடுவார். இப்போ கூட ஒரு 10 நாள் முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் படப்பிடிப்பில் இருந்தேன். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, திடீர்னு வந்தாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டேன். எங்கேருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னா, இல்லை வந்தேன் அதான் உன்னை பார்த்துட்டேன்ல, நல்லா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், ஆழியாரில் இருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை என் முன்னாடி வச்சாங்க. மகரிஷி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணணும் அப்படின்னாங்க. ரொம்ப வியப்பாக இருந்தது. ஐயா பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு நிறைய புத்தகங்கள் தரப்பட்டது. கூடுவாஞ்சேரியில் ஆரம்பித்து அங்கே போய் ஆழியாரில் போய் அந்த அறிவு திருக்கோயில் உருவான விதம் வரைக்கும் முழுசும் படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரி எடுப்போம், அதற்கான வேலைகளில் இறங்குவோம். அதை பற்றி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் வேலைகள் வேறு விஷயங்கள்லாம் நடந்து அதை முன்னெடுக்க முடியாமல் போயிடுச்சு. அநேகமாக பாரதி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதையும் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு வேறு பயணங்கள். திடீர்னு ஒரு நாள் இப்போ எழில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. நான் எப்போவுமே ஒரு 5-6 வேலை பார்ப்பேன் ஒரே டைமில். இங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், அடுத்து வேறு ஒரு வேலையை பார்ப்பேன். அப்படி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் சரியாக நடக்கும். ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி இதே 5-6 வேலை தான் பார்க்குறேன், ஆனால் தப்பாக பார்க்குறேன். ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது திரும்ப ஐயா லெனின் அவர்கள் வந்தார்கள். என்ன அப்படின்னாங்க. இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் குழம்ப மாட்டேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு 18 மணி நேரம் வேலை பார்ப்பேன், ஆனால் அசரவே மாட்டேன், ஆனால் என்னன்னு தெரில, இப்போ நிறையா குழப்பங்களாக இருக்குது அப்படின்னா. சரி ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணா ராஜசேகர் அண்ணாவை அறிமுகப்படுத்தினார். ஐயா பாலா ஐயாவை, அம்மா ஜெயந்தி அம்மா, சகோதரி விஜி, இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு 7 நாள் கிளாஸ் நான் மனவளக்கலை கற்றுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என் கூட 7 நாள் அவரும் இருந்தார், லெனின் சார் இருந்தார். இப்படி பண்ணு, இது பண்ணு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் வெளியில் வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பறக்க ஆரம்பித்தோம். இப்போது ஒரு 3 நாள் முன்னாடி தான் அந்த இன்விடேஷன் வந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், ஆனால் என்னமோ தெரில, வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன், அவ்வளோதான். அது நடந்துருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க. நம்ம கொண்டு போய் எல்லாம் சேர்க்க வேண்டாம், தானாக நடக்கும். அது எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதற்கு தகுதியானவர்கள் தானாக வந்து சேர்ந்துருவாங்க. அது அப்படி தான் நடக்கும். அவ்வளோ பெரிய சக்தி அது. அதை நம்மளாலலாம் தூக்கிட்டுலாம் போய் சேர்த்துட முடியாது. அதுவாக நடக்கும். தனக்கு யார் தேவையோ அதுவாக இழுத்துக்கும். அது ஒரு மிகப்பெரிய காந்தம். அப்படி தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெல்வோம். ஏன்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நீ நல்லதே செய்ய வேணாம், நல்லது செய்யணும்னு போதும் அப்படிம்பார். அதுவே நம்மளை ரொம்ப சரியாக்கும்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இவ்வளோ நல்ல பேர், நல்லவங்கெல்லாம் சேர்ந்துருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிக்கும். இன்னும் பல லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான பேர், தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும். ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் குத்துது, நடந்து போகிற மாடு எதிரில் வரவனை முட்டுது,
நாய் விரட்டி விரட்டி கடிக்குது. ஆமாம், கடல் வந்துட்டுருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட் இப்போ இல்லை, என்னென்னா உள்ளே போயிருச்சுன்றாங்க. இன்னொரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கழித்து சென்னையில் பாதி இருக்காதுன்றாங்க. மனிதனே வந்து நிறைய காசு வச்சுருக்கான், ஆனால் அவனுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பரிதாபமாக இருக்காங்க. காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது. இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும். இறுக்கி பிடிச்சிக்குங்க, வெல்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் கடைசியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் இதில் படத்தில் நடிச்சிருக்கேன், நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது, எல்லோரும் பேசிட்டோம் அப்படின்னேன். ஆனால் கடைசியில் 2வது என்னை கூப்பிட்டு விட்டாங்க. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மரியாதைக்குரிய தலைவர் பத்மஸ்ரீ மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர் கீழே வந்து அவருடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த விழாவை வந்து சிறப்பித்த மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும், அப்புறம் துணைத் தலைவர்கள் இருக்காங்க, வரவேற்புரை நாகராஜா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அரங்காவலர்கள் எல்லாமே இதில் கலந்துக்கிட்டவங்க, எங்களுடைய சினிமாவை சேர்ந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார். என்னென்னா, சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, மண்ணாடு தான் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வாசல் ஒன்று தான், அது நம்ம வாய் தான். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பொறுத்து தான் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. என்னென்னா, சாமியும் சரி சைத்தானும் சரி ரெண்டுமே இருக்குது மனுஷங்கிட்ட. அது தவிர்க்க முடியாமல் வந்து சேர்ந்துருச்சு. என்னன்னு தெரியல. இந்த பாம்பேயில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அந்த காம்பவுண்ட் ரோட்டு மேலே இருந்தனால வர்றவங்க வரவங்கெல்லாம் போகிறான், சிறுநீர் கழிச்சு அது ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியவங்கெல்லாம் பார்த்து, என்னடா இது எப்போ பாரு இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே, இது எப்படா நிறுத்துறதுங்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு தாட் வந்தது. என்னென்னா, எங்கே பார்த்தாலும் அந்த ஊரில் விநாயகர் சதுர்த்தினா பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க, வேறு முஸ்லீம் பண்டிகைனால பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க, இஸ்லாமிய இது ஜீசஸ்க்கு அதுக்கும் வந்து எல்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ எல்லோரும் இவ்வளோ பக்தி பிரவசமாக இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டில் பூரா விநாயகர் இது விட்டு, அப்புறம் வந்து இஸ்லாமிய இது வந்து அந்த இதை வந்து வரைஞ்சிரு, அப்புறம் கிறிஸ்துவர் இது தேவாலயம் வரைஞ்சிரு அப்படின்னா, ஏன்னா எப்படி இருந்தாலும் இதை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடும், டக்குன்னு போய் இது பண்ண மாட்டான். அப்படின்னா ஒரே நாள் தான், அடுத்த நாள் மறுபடியும் பூரா ஈரம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்னா, அவன் சாமி விட்டு அடுத்த சாமி மேலே அடித்தா தப்பு இல்லைன்ட்டு நேராக போய் அதில் பூந்துட்டான். ஸோ மனுஷனை சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். புத்தர் தான் வந்து காரி துப்புனவனை வந்து பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்து துரோகம் பண்ணவனை வந்து அன்போடு அரவணைச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி ஜீசஸ் கன்னத்தில் அரைஞ்சவனை வந்து மறுகண்ணத்துக்கு காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த 3 பேர்த்து தான் கும்பிட்றது தான் மெஜாரிட்டி இருக்காங்க. ஆனால் நாட்டில் கலவரமும் அவங்க அன்பை போதிச்சாங்கன்னு சொன்னோம்னா இங்கே அடிதடி வந்து குறையிறதே இல்லை, அது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், சாமி சைத்தான் ரெண்டும் இருக்குது, சாமி கும்பிட்றவங்களும் இருக்கான், சைத்தான் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. இது என்னென்னா, இந்த மரியாதைக்குரிய அருட்தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் இந்த ஆழியார் திருக்கோயிலில் போய் அந்த மனவளக்கலை இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது 2 வாழ்க்கை தான் மனிதனுக்கு. ஒன்று வந்து தனக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கை பிறருக்காக அர்ப்பணித்து அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது இந்த 2வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தன்னிறை அடைஞ்சால் தான் எல்லோரும் போய் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தனக்காக வாழ்றதா சிறப்பாக வாழ்ந்துக்கணுமே அப்படிங்கிறத இந்த மனவளக்கலை, நம்ம உடம்பு நம்ம மனம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப எளிய முறையில் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மனவளக்கலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது சீராச்சினாலே, நம்ம சீராயிட்டாலே நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம சீர்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி
இது எனக்கு நான் வந்து நடிக்கணும்னு சொல்லி டைரக்டர் சுப்பிரமணிய பாரதி வந்து கேட்கும்போது இதை முதல்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்கிறேங்க, ஒன்றும் தெரியாமல் அங்கே வந்து நடி அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்னு. அப்புறம் தாம்பரத்துலேருந்து இந்த இதை சேர்ந்தவங்க வந்து எனக்கும் பூர்ணிமாவுக்கும் வந்து ஒரு வாரம் பயிற்சி கொடுத்தாங்க. அது பத்தாது, இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ மினிஸ்டர் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன இருக்குதுன்னு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்கிற மாதிரி எங்களுக்கு இல்லாத ஒன்றும் இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தளவுக்கு அதில் ஒன்று செய்யும்போது அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புங்கன்னா அப்படி திரும்பினோட நிற்கிற மாதிரியே ஆகிப்போச்சு. என்ன உடம்புல வந்து சின்னது தான் செய்ய அப்படின்னு சொன்னால் கூட நம்ம உடம்பு அதுக்கு கட்டுப்படல. அந்த மாதிரியெல்லாம் உபாதியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நடிக்க போனோம். அப்புறம் நான் போனேன், சரி ஜீவாலாம் நம்ம கூட நடிக்கத்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா அவர் ஜீவா ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே மெம்பரு. அவர் சினிமாவில் வந்து இந்தளவுக்கு சினிமாவில் நடிக்கிற ஆள் வந்து இதெல்லாம் வந்து மனவளக்கலை வந்து பிரமாமா வந்து பிரமாமா வந்து இதை கற்றுக்கிட்டு இதை 4 பேர்த்துக்கு உபயோகப்படுற முறையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இந்த மனவளக்கலை நான் சொன்ன மாதிரி நம்ம சீராயிட்டோம்னாலே நம்ம உடம்பு சீராக இருந்தது, மனசு சீராக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறத சீராக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். இங்கிருந்து நாங்கள் நடிக்க போனப்போ அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அக்கறையோடு, அதாவது அவங்க சினிமாக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கெல்லாம் உண்மையான அன்போடு இது இவங்க நல்லா தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டு இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உள்ளன்போடு வந்து எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தலைவர் அவர்கள் வந்து நாகராஜ் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், நடிக்கணும் நீங்கள் அப்படின்னு. இதில் தலைவரே நடிச்சிட்டாருங்கிறது தான் பெரிய சமாச்சாரம். எனக்கு வந்து பரிசு கொடுத்து பேசுகிற மாதிரி தலைவர் வந்து பேசியிருந்தார். அதனால் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம்னா, இவங்க சினிமா எடுக்க போய் ஆனந்த வாழ்க்கையில் எல்லோரும் இவங்கெல்லாம் நடிக்கிற ஆகிட்டாங்க போது பாரு, நம்ம இனத்தோடு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா சினிமாக்காரங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்கல்ல, யோ எங்ககிட்ட யாரெல்லாம் இருக்காங்க, எங்களை போய் சாதாரணமாக சினிமாக்காரங்கன்னு சொல்லாதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மகரிஷி ஐயா அவர்களுடைய அன்பர்கள் எல்லாமே அவருடைய சேவா சங்கத்தை சேர்ந்தவங்களே சினிமாவில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரமாக எடுத்துக்கிறோம். அதனால் இந்த படமாக வந்து இது எடுத்திருந்தா கூட இதனுடைய பயன் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கமாக இருந்தது. அந்த உள்நோக்கம் நான் கிளைமேக்ஸில் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த படம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு தத்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க, கிராமத்தை தத்தெடுக்கிறாங்களோ இல்லையோ தன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர்த்துக்காவது அவங்களால உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ளே அது வந்துடும். அது ஒருத்தர் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்கள ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டாலே அதே ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னா பிரார்த்தனை கூட நம்ம சொல்கிறது என்னென்னா, நமக்காக பிரார்த்திக்கிறத விட நம்ம அடுத்தவங்களுக்காக பிரார்த்திக்கணும்னா நம்மளை பிரார்த்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மனவளக்கலை வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கும்போது என்னென்னா எல்லாருமே ஒரு சீரான ஒரு மனநிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே உண்மையாகவே அந்த ஃபீலிங் வரும். அதே மாதிரி 4 பேர்த்துக்கு உபயோகமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பாக்கியம் ஆரம்பிக்கும்போது நான் கேப்ஷனாகவே அதுதான் எழுதியிருந்தேன். ஸோ இந்த மனவளக்கலை பயின்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நடித்தது எனக்கு வந்து ஒரு பெருமையான சமாச்சாரமாக இருக்குது. 2வது இவ்வளோ உபயோகமான ஒரு சமாச்சாரம் இது வந்து நீ அவர் சொன்ன மாதிரி உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்றது. தமிழர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோரும் இதை பார்த்தாங்கன்னா மொழி மாற்றம் செய்யும்போது இதனுடைய பயன் என்ன அப்படிங்கும்போது எல்லா லாங்குவேஜ் இப்போவே நம்ம பார்க்குறோம். யோகா கற்றுக்கிறதுக்கு அங்கே இங்கே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸில் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆழியார் திருக்கோயிலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது அருட்தந்தை மகரிஷி அவர்கள் அது வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணி கொடுத்தது. உலகம் பூரா போய் சென்று எல்லோரும் பயனடையணும்
அப்படி சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்த வாழ்க்கை என்கிற வகையிலான தலைப்பில் ஒரு திரைப்படமாக வணிக ரீதியில் இல்லாமல் சமூகத்திற்காக ஒரு அற்புதமான ஒரு படத்தை இன்றைக்கு உருவாக்கி அந்த திரையிடல் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றியிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு மரியாதைக்குரிய KR நாகராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கு சிறப்பானது ஒரு கருத்தை எடுத்து வைத்து உரையை நிறைவு செய்திருக்கிற பத்மஸ்ரீ அருள்நிதி மரியாதைக்குரிய ஐயா SKM மயிலானந்தம் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் திரு சுப்பிரமணியம் பாரதி அவர்களே, மற்றும் முழுமையாக இந்த திரைப்படத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடித்து இன்றைக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு மெருகூட்டி இருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா பாக்கியராஜ் அவர்களே, இயக்குனரில் ஒரு மூத்தவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா SP முத்துராமன் ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஒரு சமூகத்தின் நலனுக்காக இன்றைக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இங்கே இதை அற்புதமாக படைப்பாக உருவாக்கியிருக்கின்ற அத்தனை பேருக்கும், இதில் நடித்திருக்கின்ற, இசையமைத்திருக்கின்ற, இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கிற வரை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னு சொன்னால், இது எதிர்காலத்தில் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மனிதனும் நலமோடு வாழ வேண்டும் என்கிற வகையில் இது முழுக்க அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒன்று. இதில் ஏறத்தாழ 11 பேர் நடித்தது என்கிற வகையில் ஒரு முக்கிய பங்குகளை ஆற்றியிருக்கக்கூடிய சிறுவனிலிருந்து பெரியவர் வரை அதேபோல் இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்களும் இங்கே அதில் நடித்து முழுமையாக நமக்கு நல்லதொரு கருத்தை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அறிவு திருக்கோயிலை மையமாக வைத்து இங்கே ஐயா SKM மயிலானந்தம் அவர்கள் அந்த அறிவு திருக்கோயிலுக்கு நான் வந்ததை பற்றி குறிப்பிட்டார்கள். கடந்த முறை நான் 2006லிருந்து 10ஆம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு நம்முடைய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன், நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த பகுதிக்கு வந்திருந்தார். அவருடைய துறையின் சார்பில் அணைகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி என்கிற வகையில் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோடு அந்த ஆய்வில் கலந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்தில் போன நேரத்தில் இரவு தங்கியிருந்தோம் அங்கே அறிவுத்திருக்கோயில். அதான் முதல்ல நான் அறிவுத்திருக்கோயிலுக்கு சென்ற ஒரு முதல் நிகழ்வு, வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. அப்பொழுது நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய வேதந்தரி மகரிஷி ஐயா அவர்கள் முக்தி அடைந்த சூழ்நிலை. காலையில் நாங்கள்லாம் தங்கியிருக்கிற நேரத்தில் நம்முடைய ஐயா SKM அவர்கள் வந்தார். வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஆளுகளை அனுப்பி ஐயா வேதந்தரி மகரிஷி ஐயாவுடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அழைப்பார். நாங்களும் சுமார் காலை 7 மணி அளவில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு சிறு பயிற்சி என்கிற வகையில் அன்றைக்கு அந்த யோகா பயிற்சியில் ஒன்றை சொன்னார். நாங்களும் அதே இடத்துல அந்த பயிற்சியை செய்தோம். எழுந்து வந்த நேரத்தில் என் இடத்துல அருகில் வந்து, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதாக தெரிகிறது, உடனடியாக பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே அந்த 11 பேரத்தில் என்னுடைய 12 பேராக நானும் அதில் இந்த திரைப்படத்தில் ஒட்டி வருகிறேன். உண்மையான சம்பவம் இது, சித்தரிக்கப்பட்ட சித்திரம், அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் உண்மையான ஒரு சம்பவமாக நடைபெற்றது. அதற்கு பிறகு அடுத்த ஒரு 10 நாட்கள், ஏன்னு சொன்னால் பணியின் காரணமாக நாம் அன்றைக்கு அதிக தூரம் பயணம் செய்தோம். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் இருந்த நேரத்தில் சாலைகளை பார்ப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக விரைந்து சென்ற நேரத்தில் அது உடல் சோர்வு என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகுதான் தெரிந்தது இந்த நீரிழிவு நோயாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அதே சென்னையில் அடுத்து ஒரு 2-3 நாட்களில் வந்து பரிசோதித்த போது உச்சபட்சமாக இருந்தது. எனவே உடனடியாக அதற்குரிய சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் இதுவரை ஒளிபெருக்கிலே அதை
சூழ்நிலை வரலை. ஐயா அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதுக்காகத்தான் இந்த நிகழ்வில் சொல்ல என்பதற்காக அறிவு திருக்கோயில் எனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்று சொன்னால் அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக கூட மாறி இருக்கலாம் சூழ்நிலை, என்னுடைய உடல் சூழ்நிலை. எனவே அது ஒரு அங்கமாக உண்மையாக இன்றைக்கு அந்த வாழ்க்கையிலே உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தியது என்று நான் சொல்ல முடியும். எனவே அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இங்கே கூட நம்முடைய ஐயா ராமராஜ் காட்டனுடைய உரிமையாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இங்கே சொன்னார்கள், இன்றைக்கு பார்ட் 2வை மீண்டும் தயாரிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் ஐயா எஸ்கேஎம் அவர்கள் சொன்னார்கள், இடத்துல ஃபேஸ் வேல்யூவும் இருக்கிறது, அதே போல் அடிக்கடி விளம்பரத்தில் வந்திருக்கிறார் சொன்னார்கள். வைட்டமினும் இருக்கிறது, தனியாகவே தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்ற சமூகத்திற்காக பங்களிப்பில் அதை நாம் செலுத்துவதில் ஒன்றும் தவறில்லை. அது செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொது பணியில் ஈடுபடக்கூடியவர் தான். அந்த வகையிலும் இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய என்று சொன்னால் நம்முடைய திரைப்படம் மூலமாக செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் நாடகம் போன்றவர்களே தான் அந்த காலகட்டத்தில் செய்திகளை கொண்டு சென்றார் கிராமத்திலே மக்களுக்கு எளிய முறையில். அதே வழியிலே தான் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு திரைப்படங்களுக்கெல்லாம் வசனங்களை எழுதி தந்தவர். அதே போல் அவரும் நடித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் செய்தி வேகமாக மக்களுக்கு போய் சேர்ந்தது. அதே போல் அதற்கு பிறகு மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களும் திரைப்படங்கள் மூலமாகத்தான் மக்களிடத்தில் சென்றார்கள். அவருடைய கருத்துக்கள் எளிதாக மக்களிடத்தில் போனது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு திரைப்படத்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு பல்வேறு விதத்தில் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அதே வழியில் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். இதே சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான். எனவே நீங்கள் ஒன்றும் இதை பற்றி அச்சப்பட வேண்டியதில்லை. முடிந்த அளவு அரசு இதில் பங்கு பெற்று எந்த அளவுக்கு இந்த செய்தியை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த எதிர்கால சமுதாயத்திற்காக இதை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த வகையில் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர்களின் கவனத்திற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று அரசு மூலமாக உயர் அதிகாரிகளோடும் கலந்து பேசி அவருடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயமாக உதவி செய்வதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்வுகளை கலந்து உங்களை எல்லாம் சந்தித்தில் மகிழ்ச்சி அடைந்து அதே நேரத்தில் இந்த சிறப்பான இந்த படம் பட்டி தொட்டியில் தமிழகம் முழுவதும் என்று சொன்னார் ஐயா அவர். தமிழகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வாழ்கிற இடமெல்லாம் இது செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற மாநிலத்தினுடைய மொழிகள் தாய்மொழிகளில் இதை அங்கே மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நிச்சயமாக ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அதையும் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் இது செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் ஐயா பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எஸ்பி முத்துராமன் சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும், கதிர் சார் அவர்களுக்கும், சமுத்திரகனி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் சத்யா அவர்களுக்கும், ஜீவா அவர்களுக்கும், இந்த படத்தின் இயக்குனர் பாரதி அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ரொம்ப ஒரு முக்கியமான விழா. ஏன்னா சார் பாக்கியராஜ் சார் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த ஆழியாருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நிறைய மாற்றங்கள்லாம் வந்தது. அது அப்புறம் சொல்கிறேன். நான் முதலாவது இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா மணி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு அந்த படமாக எடுத்து. ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட சொன்னார் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ அது உறுதுணையாக ரங்கத்துறை அவர்களும் 2 பேரும் சேர்ந்து தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதை பாக்கியராஜ் சார் அப்போ போட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே நான் சொன்னேன், சரி இது நல்லா வந்துடும் இது எப்படியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார் மாதிரி யூனியனில். அதில் பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருந்தார் அவர். ஸோ ரொம்ப நேர்த்தியாக சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப கரெக்டாக அதில் பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த வாழ்க வளம் நம்ம ஆழியாரோட அந்த விஷயங்களும் வரணும், கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது இரண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது அது ஒரு நேர்த்தியான ஒரு படமாகவும் இருக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக எல்லாருக்கும்
போய் சேர்ந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அதற்காக மணிக்கு பாராட்டுக்கள். ரெண்டாயிரத்தி 11 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன். நம்மளுடைய மனநிலை வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது எப்போதுமே. எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன் இப்படி போகுது என்னன்னு நமக்கு தெரியாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம உட்காந்துட்ருப்போம், வேறு எங்கேயோ சிந்தனை போயிட்டுருக்கோம். வேறு எங்கேயோ ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருப்போம், அங்கேருந்து வேறு எங்கேயோ சிந்தனை போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சுவாமி ரங்கத்துறை தான் வந்தார் வீட்டுக்கு. நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னென்னு தெரியல, எங்கே ஒரு கான்சன்ட்ரேஷனை பண்ண முடியல சாமி, எங்கெங்கேயோ போயிட்டே இருக்குது மனநிலை அப்படின்னு சொன்னேன். என்னை உடனே கூட்டிகிட்டு இங்கே அடையாரில் இருக்கிற இந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே எஸ்பிஎம் சார்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. என்னை பார்க்கலவங்க, நான் பார்த்தேன், அவங்கள பார்த்தேன். ரஜினி சார் அங்கே இருந்தாங்க. நான் போனேன் அன்றைக்கி. அப்புறம் அங்கே போயிட்டு என்னை அந்த ஒரு வாரம் கிளாஸில் அங்கே சேர்த்து விட்டார். ஒரு வாரம் கிளாஸில் நான் போய் சேர்ந்துட்டு அங்கே வந்து அந்த கிளாஸில் அட்டன் பண்ணி முடித்தேன். அங்கே எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. அங்கேருந்து நான் மெடிடேஷனை ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இன்னைய வரைக்கும் நான் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் கேப் இருந்தால் கூட அப்பப்போ நான் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து மனநிலையும் சரி, அந்த தாட் தப்பம்னு எங்கெங்கேயோ பறந்து போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியாது. அந்த நேரத்தில் ரொம்ப இதாகிடுச்சுன்னா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காரலன்னா கூட இப்போ 15 நிமிஷம் வரைக்கும் ஈஸியாக போகுது மெடிடேஷன். அந்த மாதிரி உட்காந்து பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. நமக்குள்ளே வந்து எவிலும் இருக்கும், நல்ல விஷயமும் இருக்கும். அந்த எவில வெளியே தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்களை மாத்திரம், இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் நான்சென்ஸாக நம்மளை வந்து எங்கே வரும் எப்படி வரும் அப்படின்னு தெரியாது. பல பேர் நம்மளெல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஒரு சின்ன வார்த்தையில் முகத்துலேயும் முடிக்க மாட்டாங்க. ஐயோ என்னடா என்ன பேசணும் அப்படின்னு நமக்கே தெரியாது. போய் சாரி கேட்கவும் முடியாது, சாரி கேட்டால் இன்னும் கோபம் வரும் அவங்களுக்கு. ஸோ அதை எப்படி அவங்கள சரிப்படுத்துறதுனே தெரியாது. ரொம்ப அல்பத்தனமான ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப கேவலமாக நம்ம வந்து கோவப்பட்டிருப்போம் அவங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது இல்லை, நம்மளுடைய வந்து மரியாதையும் கெடுத்துரும் நமக்கு. சாதாரண விஷயம்னு நினைக்கக்கூடாது. இது ரொம்ப அதனால நிறைய நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது வேறு. நம்ம மனநிலையாக நம்ம வந்து சுயமாக அது நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளால் ஹர்ட் பண்ணாமல் இருக்க முடியுமே ஒழிய நம்ம நினச்சா மாத்திரம் பார்த்தாது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பவர் நமக்கு தேவைப்படுது. அதுதான் இந்த வாழ்க வளமுடனோட மிகப்பெரிய ஒரு ரகசியமாக நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் 2011 அங்கே போயிட்டு வந்த பிறகு நான் 2012 வந்து மனங்குத்தி பிறகு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்தது. எனக்கு அது ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்குனுச்சு. ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல்லையும் நம்ம அமைதியாக இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை நமக்கு அது கற்றுக் கொடுத்துச்சு. அங்கே தான் வந்து சத்யா அவர்களையும் பார்த்தேன். ஒரு வாரம் அவரும் கிளாஸுக்கு வந்திருந்தார். அங்கே 2 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருக்கு. ஒரு வாரம் நம்ம கிளாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சத்யாவும் என் கூட சேர்ந்து 2 படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அங்கே போயிட்டு வந்தாலே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது. எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். இவங்க கிராமம் நம்ம இப்போ அங்கே போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லி, நம்மளால் தான் போக முடியும்னு இல்லை. பாருங்கள், ஸ்கூல் பசங்கள்லேருந்து இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு கிராமங்களில் வந்து இங்கே வந்திருக்கவங்க யாராவது வந்து உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த கிராமத்தில் இருக்க கிராம தலைவரோ இல்லை அங்கே இருக்கிற வந்து எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தங்களை கொஞ்சம் பெரிய மனிதரை பிடிச்சி நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து அங்கே வந்து ஒரு கிளாஸை வந்து அட்டன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. சராசரியாக ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் கூட இது போய் சேரணுங்கன்னு இவங்க பண்ணுற வந்து இந்த விஷயங்கள் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்தால் கூட அவங்க இறங்கி வந்து அங்கே போனால் ரொம்ப சிம்பிளாக ராமராஜ் காட்டன் ஐயாலாம் வந்து சாதாரணமாக உட்காந்துருப்பாங்க. அங்கே அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஏதோ ஒரு சேவை மனப்பான்மை இருக்குது. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு, அது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற விஷயத்தில் எல்லோரும் ஒன்றா கைகோர்த்து அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது. இது எல்லாருக்கும் போய் சேரணும். அதற்காக ஒரு முன்னணிப்பாக மணி பண்ணியிருக்கிற இந்த படம் வந்து இது வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைத்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னடா இந்த சினிமாக்காரன் ரஜினியோடையும் கமலோடையும் பழகிட்டுக்கிறாள், இந்த ஆழியார் கூட்டத்தில் எப்படி வந்து சேர்ந்தாருங்கிற கேள்விக்குறி உங்களில் பல பேருக்கு இருக்கும். நான் சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே பயிற்சி எடுத்து ஐயா கிட்டேயே படித்து அருள்நிதி வாங்கினேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். நம்முடைய வேதாத்திரி மகரிஷியை அவர்கள் இறந்த பிறகு மயிலானந்தம் ஐயா, சின்னச்சாமி ஐயா, நம்முடைய ப்ரொஃபஸர்கள், துணை பேராசிரியர்கள் அவ்வளோ பேரும் நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து புதிய நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறத விட மாணவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருப்பதற்காக அவர்களை மனமாற உளமாற பாராட்டுறோம். இங்கே இருக்கிற முருகானந்தம் அவர்கள் அவர் கிராமத்தை எல்லாம் தத்தெடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ப்ரொடியூசராக வந்து நிற்கிறார். நல்லா கைதட்டுக்கணும் ஒரு தடவை. நான் அங்கே ஆழியாரில் ஐயாவோடு இருக்கிற போது ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்னாங்க, நான் அணுவிஷயம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னால், அதை நாடகமாக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. உடனே சென்னைக்கு வந்து பூர்ண விஸ்வநாதன் குரூப்பில் அந்த நாடகத்தை சொல்லி அதை நாடகமாக்கி ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஐயாவுடைய முன்னாலேயே ஆழியாரில் அணுவிஷயம் நாடகத்தை நடத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ளார். அதை போய் நான் ஆழியாரில் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பெரும்பகுதி ஆழியாரில் இருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா திருவத்தியூரில் இருப்பேன். நான் ஒரு நாள் திருவத்தியூரில் போய் தங்கியிருக்கிற போது திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே வந்துட்டார். எப்படியா வந்த, எப்படி தெரியும்னு கேட்டேன். பெரிய விஷயம், முத்துராம் சார் இங்கே இருக்காருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா, நீங்கள் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இங்கே ஒரு அலை வீசுது, அந்த குணம் மனசை ஒருநிலைப்படுத்துகிற தன்மை. நான் இங்கே உங்களை பார்க்க வந்தேன், ஆனால் அவரை பார்த்தபோது என் மனதில் அந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் ஒரு நிலையான மனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ வா ஆழியாருக்கு வான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவருடைய மனைவி லதாமா வந்துட்டாங்க. அவரை சொல்லிகிட்டே இருக்கேன், நிச்சயம் வரேன் சார், நிச்சயம் வரேன் சார்னு சொல்லிகிட்டு இருக்காரு. நிச்சயமாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படிங்கிறத உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இவ்வளவு சொல்லி நீ எப்படி அங்கே போய் சேர்ந்த? எல்லோரும் சொல்லிட்டாங்க, ஆழியாருக்கு எல்லோரும் போகணும். இன்றைக்கு இருக்கிற நிகழ்நிலை சென்னையில் ஆழியாரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் கலை உலகத்து பிரமுகர்கள் அத்தனை பேர் தான், ஒருத்தரையும் பேர் சொல்ல முடியாது, அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. இந்த ஆளுங்கள்லாம் இதில் சேருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று போகணும். பேசுகிறவங்கெல்லாம் சாதாரண பேசலை, உள்ளத்திலிருந்து பேசுனாங்க. பாக்கியராஜ் சார் நடிப்பார்னா காமெடியாக நடிப்பார் அப்படின்னாங்க. இந்த படத்தில் பார்த்தா ஐயாவுடைய தத்துவமாகவே அவருடைய பிரதிநிதியாக அவர் பேசியிருக்காருன்னு நடிச்சிருக்காரு. ஆகவே அந்தளவுக்கு அவர்கள் இந்த சிவாங்கிற பையன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நடிக்கணும்னு முயற்சி பண்ணுறதோட அரசியல்லையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. நான் யார் எந்த கட்சியில் இருந்தாலும் சொல்லலை, அவருக்கு உண்டு, மனசுக்குள்ளே இருந்து உண்டு. அப்படிப்பட்ட சிவா இருக்கார், நம்மளுடைய விட்டல் சார் இருக்கார், அவ்வளோ பேரும் நடிச்சிருக்காங்க. நான் ஐயாவை பற்றி சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாரதி சுப்பிரமணிய பாரதி ஜெயிச்சிட்டார். என்னை பொறுத்தவரை நான் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன், இவர் மேலே பொறாமப்படுறேன். நான் 75 படங்களை பண்ணிட்டேன். அதில் அன்னை சிவாஜியோட 3 படம், உலகநாயகன் கமல்ஹாசனோட 10 படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 25 படம். இப்படிப்பட்ட எனக்கு
ஐயாவை பற்றி ஒரு படம் எடுத்து உலகம் பூரா கொண்டு போகணும்னு ஒரு ஆசை மனசுக்குள் இருந்தது. நம்முடைய நாகராஜ் சார்ட்டெல்லாம் சொல்லுவேன், சார் எப்போவாது வாய்ப்பு இருந்தால் பண்ணிடணும் சார்னு. அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் சுப்பிரமணிய பாரதி கிடைத்திருக்கிறது. அதை சரியாக நிறைவேற்றியிருக்கிறார். அவரோட சிந்திருக்கிற சத்தியம், மற்ற டெக்னீஷியன்ஸ், அவ்வளவு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் இன்னைக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான மனிதனாக ஆனந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் இந்த ஆனந்த வாழ்க்கை. படத்தில் சொன்னாங்களே பாக்யராஜ் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, 3 விஷயந்தான். ஒன்று உடற்பயிற்சி, உணவு பயிற்சி, மனவளக்கலை பயிற்சி, தியானம். இந்த 4ஐயும் செய்யுங்க. ஐயா சொன்ன அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதற்கு நாங்கள்லாம் சாட்சி. நான் ஒரு மனக்குழப்பமான நிலைமை, ஒரு இடம், ஒரு நேரம். நான் இவ்வளவு படம் பண்ணியிருக்கேன். இந்த சிங்கம்புலி கரடிகளெல்லாம் வச்சு மேய்ச்சிருக்கேன். எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் வீட்டில் படுத்து தூங்கின நாட்களை விட ஸ்டுடியோவில் படுத்து தூங்கின நாட்கள் தான் அதிகம். ஆகவே நான் வீட்டையே கவனித்ததில்லை. ஆகவே வேலை வேலை வேலை, டைரக்டர் ஆகணுங்கிற அந்த லட்சிய குறி. ஆகவே இப்படி உழைச்சி பாடுபட்டு ஸ்டுடியோவே எனக்கு வீடாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு மூடும்பாங்க. ஆகவே சினிமா என்கிற என்னுடைய லட்சிய கனவு நிறைவேறிச்சு. ஆனால் குடும்பம் என்கின்ற என் குடும்ப வாழ்க்கை நிறைவேறல. நான் மனைவியை பார்த்ததில்லை, குழந்தைகளை பார்த்ததில்லை. ஆனால் என்னுடைய மனைவி கமலா என்னுடைய குழந்தைகளை பார்த்து குடும்பத்தலைவன் சினிமாவுக்குன்னு எழுதி கொடுத்துட்டோம். ஆகவே நாமே குடும்பத்தில் ஏற்பன்னு என்னுடைய பாரத்தையும் சேர்த்து தூக்கி என் குடும்பத்தை நிலைநாட்ட பெருமை என் மனைவிக்கு சேரும். ஆகவே மனைவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். எந்த அமைப்புலேயும் மனைவிக்கு விழா எடுக்கிற அமைப்பு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஐயாவுடைய அமைப்பில் தான் மனைவிக்கு ஒரு நாள் ஒதுக்கி மனைவி வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்துகிற அந்த விழாக்கள்லாம் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே அப்படி இருந்த என் மனைவி நோய்வாய்ப்பட்டு நான் பாண்டியன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது உடம்பு சரியில்லை, உங்களை கூப்பிடுறாங்க. நாங்கள் போய் பார்த்தா என்னுடைய மனைவி இறந்து விட்டாள். மாரடைப்பால் நான் போய் பார்த்தபோது அவள் உடம்புல உயிரில்லை, பிணமாக கிடந்தேன். போனேன், கத்தினேன், கதறேன், துடித்தேன். இல்லை, முடிவு போச்சு. ஆகவே நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்தேன். என் மனைவி இறந்து போகவில்லை. என்னுடைய வேலையும் அவளுக்கு கொடுத்து இப்போ தலையிலே பாரத்தை தூக்கி வச்சு அவளை நோயாளியாக்கி கொன்னுட்டேன்னு ஒரு குற்ற உணவு எனக்கு வந்தது மனதில். ஆகவே இறந்து 3வது நாள் ஷூட்டிங்க்கு போய் ரஜினி சார் வேண்டான்னு சொன்னார். ரஜினி சார் வேண்டான்னு சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணார். இல்லை முத்துராமன், இந்த மணலில் நீங்கள் ஷூட்டிங்க்கு வர வேண்டான்னு சொன்னாங்க. இல்லை, நான் வரேன் சார். நான் எல்லா படத்தையும் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது யூனிட்டுக்காக எடுக்கிற படம். இதையும் நான் சொன்னபடி சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணிட்டேன். பாண்டியன் படம் வந்த படம். அந்த படத்தில் வந்த லாபத்தை சூப்பர் ஸ்டார் நடித்து கொடுக்க, சரவணன் சார், குவன் சார்லாம் அதுக்கு வியாபார ரீதியாக உதவி பண்ணேன். அந்த படத்தில் வந்த லாபத்தை நான் உட்பட அத்தனை பேரும் சமமாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இந்த எண்ணம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. ஒரு டெக்னீஷியன் இருந்தால் அவங்களுக்கு ஷூட்டிங் நடக்கிறவர்களும் மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும். அது நின்று போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். யூனிட்டில் என்னை சேர்ந்து ஒரு 25 பேர் எல்லாம் ஒத்துமையாக எஸ்பிஎம் யூனிட்னு வேலை செஞ்சோம். அப்படி வேலை செஞ்சவங்களுக்கு எனக்கு படம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் வராது. இதை ஒரு நாள் ரஜினிகிட்ட சொன்னேன். ரஜினி, கவர்மெண்ட் இது மாதிரி நமக்கெல்லாம் ஒன்று இது கிடைக்காது. அவங்க 25 பேர் நம்மளோடய இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். நிச்சயமாக செய்வோம் சார்னு செய்யணுன்னு ஒத்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதையெல்லாம் சமமாக பிரிச்சுக்கிட்டோங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். ஆகவே என்னுடைய கடமையில் ஒரு பெரிய பங்கு அப்போ முடிஞ்சு போச்சு.
ஆகவே அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன செய்யறதுன்னு புரியல. காரைக்குடிக்கு போயிடுறேன்னு சரணன் சார் கூப்பிட்டு சொன்னார், முத்துராமன் இங்கே நம்ம 18 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்களே, அது மாதிரி நானும் 18 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறேன். அப்படி இருக்கிற நீங்கள் காரைக்குடியில் போய் என்ன செய்வீங்க? அது நீங்கள் நினைக்கிறது நிம்மதியை தராது. உங்களுக்கு ஒரு ரூம் தர்றேன், ஒரு பையனை தர்றேன், ஒரு அசிஸ்டன்ட் தர்றேன், எங்களோட ஒருத்தரை காலையிலேருந்து மாலை வரலும் ஒரு ஆஃபீஸுக்கு போய் இருந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போங்க, உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி எனக்கு ஸ்டுடியோலேயே ஒரு ரூம் கொடுத்து இன்றைக்கி அந்த ரூம் இருக்குது. கையெழுத்த மாட்டிங்களா? சாதாரண அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அவங்க கம்பெனிக்கே ஒரு கிட்டத்தட்ட 19 படங்களை இயக்கி எல்லாம் செஞ்சதுனால அந்த உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் ரூம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த எடிட்டிங்கு எஸ்பிஎம் ஷூட்டுன்னு பேர் வச்சாங்க. சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணி சங்கர் இயக்கின படம், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படம், சிவாஜி ரஜினி ஆக்ட் பண்ண படம். அந்த படத்தில் நான் துணை தயாரிப்பாளர். இவ்வளவு ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு என் பேர் வந்து சேர்றதுக்கு நான் அவ்வளவு உழைச்சேன். அந்த உழைப்பு எனக்கு பெரிய பலனை கொடுத்தது, லட்சியத்தை நிறைவேற்றி கொடுத்தது. ஆனால் என் மனைவியும் என் குடும்பத்தையும் நான் கலங்கி. ஆகவே அந்த குற்ற உணவுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. சரவணன் சார் போகணுன்னு என்னை உட்கார வச்சுட்டாரு. அப்போவும் என் மனசில் கவலை போகல. என்ன செய்யறதுன்னு புரியாத போது என்னுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து, அப்பா நீங்கள் அம்மாவையே நினச்சிட்டு இங்கே இருந்தீங்கன்னா ஒரு குழப்பம் உண்டாகும், இப்படி பொள்ளாச்சி பக்கத்தில் போய் வந்தால் உங்களுக்கு மனது தெளிவாகும், நல்ல இயற்கை காட்சிகள் போக்குவரத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் ஆழியாருக்கு போனேன். ஆழியாருக்கு போய் அந்த அணையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அறிவு திருக்கோயில்னு ஒரு போர்டு. என்னென்னா நம்ம கேட்காத ஒரு அமைப்பாக இருக்குது, என்ன இதுன்னு போது கேட்டபோது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, வேதாத்ரி மகரிஷின்னு ஒரு பெரியவர் இருக்கார், அவர் சில கொள்கைகளை சொல்லியிருக்காரு. அந்த கொள்கைகள் உடலுக்கு பலத்தை கொடுக்கும், மனசுக்கு பலத்தை கொடுக்கும், வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கும்னாங்க. இதுதான் எனக்கு வேணும், இங்கே வந்து கற்றுக்கிட்டோமான்னு கேட்டேன். இல்லை, சென்னையிலேயே கிளைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேகே நகரில் ஆறுமுகியா அப்படிங்கிற பேராசிரியர்கிட்ட போய் பயிற்சி மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டு, அதன் பிறகு ஆழியாருக்கு போய், ஆழியாரில் எனக்கு எல்லா ப்ரொஃபஸரும் எனக்கு பெருமையோடு எல்லாருமே குரு. இந்த ஐயா தங்கவேலியா இங்கேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ஐயா பெருமாள் ஐயா, இப்படி எல்லாருமே அங்கே சேர்ந்து என்னை மகரிஷியினுடைய சிஷியனாகவே ஆக்கிட்டாங்க. ஆகவே மகரிஷியோடைய பழக்கம் வந்தது. அதை விட எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், மகரிஷி ஐயாவிடத்திலேயே மனவளக்கலை பயிற்சியை பெற்றேன், பாடம் படித்தேன், அவர் எனக்கு குரு என்பதை உங்களிடத்தில் சொல்லி, இவ்வளவு பரபரப்பாக படபடப்பாக ஓடிக்கிட்டு இருந்தேன்னா அந்த கவலைகளெல்லாம் மறந்து நிம்மதியோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் வேதாத்ரி மகர்ஷிகள் சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சி, மனவளக்கலைச்சி, தியானம், உணவு பயிற்சி, இதுதான் காரணம். ஆகவே நான் இந்த ஆனந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு துணையாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் வேதாத்ரி மகரிஷி என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறேன். அதை சொல்லிக் கொள்வதற்கு காரணம், இங்கே பத்திரிகையாளர்கள் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன், எப்போ பார்த்தாலும் பாலியல் பயிற்சி, குடிப்பழக்கம், ஊழல் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு மூத்த இயக்கணும்னா 60 ஆண்டு திரைத்துறையில் இறந்தவன்கிற முறையில் நாட்டுக்கு நல்லது நடக்கணும், வருங்கால சமூகம் நல்லா இருக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், இந்த போதைப்பொருள் இருக்க, அந்த போதைப்பொருள் பெரியவர்களிடத்தில் மட்டும் போய் சேரலை, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடத்தில் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் வருங்கால உலகம் போதை பழக்கமுள்ள உலகமாக ஆகிவிடும். அந்த பயம் இருக்குது எங்களுக்கெல்லாம். ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை கல்லூரிக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பிள்ளை எப்படி திரும்பி வருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்.
ஒழுக்கத்தோடு இருக்கணும், நம்முடைய பழைய பண்பாடும் கலாச்சாரமும் வரணும் அப்படின்னா வேதாத்திரியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர்களும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்று சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே அதை நான் சும்மா வந்து சொல்ல, அந்த கொள்கையை பிடித்து வாழ்ந்து அதில் நிறைய பெற்று சந்தோஷப்பட்டு இங்கே மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் வந்து சொல்கிறேன், ஐயா ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை கற்றுக் கொடுத்து மக்களை நல்ல வழியில் வருவது மாதிரி விழிப்புணர்வு உண்டாக்குங்கள் ஒன்று ஒரு பெரிய மனிதனாக உங்களிடத்தில் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற இந்த கலைத்துறை இருக்காங்களே, பாக்யராஜ் உட்பட, மீரா உட்பட, தம்பி சிவா உட்பட, இவங்க அவ்வளோ பேரும் இங்கே வந்து இந்த படத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு படத்தோடு நீங்கள் நிறுத்தி விடக்கூடாது. மக்கள் திருந்துகிற வரையில் வேதாத்திரியத்தை நீங்கள் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை கைதட்டி இவங்கெல்லாம் மனசில் பதிகிற மாதிரி வச்சுக்கிட்டு உதயகுமார் வந்திருக்காரு, எனக்கு போட்டி டைரக்டர். அவர் ஏவிஎம்மில் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் புகுந்து எஜமான் படம் பண்ணவர் உதயகுமார், அது உங்கூர்காரர். அது மாதிரி அந்த உணர்வுகள் இருக்கிறவர்கள் வந்து சேர வேண்டும் என்பதல்ல, சேவை செய்ய வேண்டும், இந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம செஞ்சோம்னாலே வருங்கால உலகம் சிறந்த உலகமாக ஆகும். அவங்க எல்லாரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்கள் திரையுலகத்தைச் சேர்ந்தவர்களும் துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை இந்த கூட்டத்தில் முருகானந்தவனுக்கு பல நேரத்தில் கிராமத்துக்கு வரமாட்டீங்களா, நான் கிராமத்துக்கு வரல, நகரத்திலேயே உங்கள் கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே வாழ்க்கை என்பது வேறு யார்கிட்டையும் இல்லை, ஐயா சொன்ன மாதிரி நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நாம் கட்டுப்பாடோடு இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், வரவுக்கேற்று செலவு செஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், பொறாமப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், கோபப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் மனவளக்கலை கொள்கை. இவைகளை படித்து கொண்டு வேதாத்திரி வெளியிலே நாமெல்லாம் வாழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம் என்பதை சொல்லி, எண்ணியது எண்ணியாக எய்துவர் எண்ணியர் திணியராக என்று குரலை சொல்லி, எங்கள் திரையுலக உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த அமைப்பை பின்பற்றி செயல்பட்டால் உங்களுக்கு பல குழப்பங்கிறது எனக்கு தெரியும். இப்போ சினிமா வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஆகவே அந்த நஷ்டமெல்லாம் உங்களை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் மனதை கட்டுப்படுத்துங்கள், தொழிலை ஒழுங்காக செய்யுங்கள். நானே விஷயந்தான், தொழிலை ஒழுங்காக கற்றுக்க, தொழிலை முழு ஈடுபாடோடு செய்ய, வேலை செய்கிற போது நேரம் பார்க்காத, கடிகாரத்தை பார்க்காத. நாங்களும் கடிகாரம் பார்த்ததில்லை, சாப்பாடு பார்த்ததில்லை, தூக்கம் பார்த்ததில்லை, வேலை வேலை வேலை. அந்த உழைப்புக்கு முதலிடம் கொடு, நம்பிக்கையோடு இருக்கும். முடியுமான்னு கேட்டால் முடியாது. இந்த பாக்யராஜ் சார் இருக்காரு, ஒரு பாரதிராஜ சார்ட்ட வரும்போது வெறும் எழுதி கொடுக்குற காப்பி ரைட்டர். அந்த காப்பி ரைட்டர் தான் இன்றைக்கி சென்னை தமிழகத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் அவர் தான் நம்பர் 1. எப்படி முடிஞ்சுது சார்? ஏவிஎம்மில் ஒரு படம் பண்ணார், முருங்கங்கா, முந்தானி முடிச்சு. எங்கள் ஸ்டுடியோவில் அந்த சப்ஜெக்டை கேட்காம பூஜை போட மாட்டாங்க. சரவணன் சார் கதையை சொல்லுங்கள், நான் சொல்கிற நேரம் போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதை சொல்லாமல் டபாய்ச்சிட்டு இருந்தார். கதை சொன்னால் தான் நான் பூஜை போடுவேன்னு சொன்னதுக்கு பிறகு கதை சொல்கிறேன் சார், ஆனால் ஸ்டுடியோவில் வச்சு உங்கள் ரூமில் வச்சு சொல்ல மாட்டேன், ரூமில் ஹோட்டலில் ரூம் போடுங்க, அங்கே வந்துடுங்க, நான் அங்கே கதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்முடைய பாக்யராஜ் அவர்கள் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போய் கதை சொன்னார். எல்லோரும் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு பார்த்து சொல்லுவாங்க. இந்த மனுஷங்கையில் ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது, ஒரு பேப்பரும் கிடையாது, ஒன்றுமே இல்லை சார். 3 கதையை பிக்சரைசேஷன் பண்ணுற மாதிரி படத்தொகுப்போடு சொன்ன கதையாசிரியர், திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ். சரவணன் சார் அவங்களாம் எத்தனையோ கதை கேட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவருடைய கதையை கேட்ட பிறகு இப்படி ஒரு ஆள் திரைக்கதையோடு சொன்னது நீங்கள் ஒருத்தர் தான்
அப்படின்னு பாராட்டின பெருமை அந்த ஏவிஎம் ஸ்ரீவுக்கு உண்டு. அதில் எனக்கும் பங்குண்டு. அவர்தான் பாக்கியராஜ் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆகவே அவரையும் நான் இந்த நேரத்தில் வளர்த்தேன். அவர் வேதாத்திரியில் உள்ள சேர்ந்திருக்கிறதுலாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஆக இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நான் வேதாத்திரியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. 20 வருஷமாக அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் பலன் பெற்ற மனிதனாக உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லாம் வேதாத்திரியத்துக்கு வந்தால் இந்த மனக்குழப்பம் இல்லாமல் மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோடு சேர்ந்து நம்ம கலைக்கூட்டத்தையே கூட்டி கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த உலகம் என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழல் போய் உலகம் ஒரு அமைதியான உலகமாக ஆகும், நம்மளை ஆக்க முடியும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லுது. எண்ணியது எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திணியரகப்ப என்ற குரலை சொல்லி அனுபவத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். வெறுமனைக்கு சொல்லலை, ஆனந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆனந்த வாழ்க்கை துணையாக இருக்கும். அதற்கு பாடுபட்ட தம்பி சுப்பிரமணிய பாரதி பேரே அவன் பாரதின்னு வச்சுருக்கான். அந்த பாரதியினுடைய அந்த வீரமும் தைரியமும் அந்த பையனுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி அது கூட இருக்கிற சத்யா, மியூசிக் டைரக்டர்ஸு, மற்ற டெக்னீஷியன்ஸு அவ்வளோ பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லி நான் இயக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த ஒரு படத்தை அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை மனமாற உளமாற வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அறிமுகமாச்சு. லேட்டாக மீன்ஸ் நான் ஒரு 2009 தான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கிளாஸ்க்கு போனேன். அதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. அப்போ நான் சீரியல்லாம் மியூசிக் டைரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். 2-3 படத்துக்கு எல்லாம் கமிட் பண்ணுவேன். ஆனால் எதுவுமே நடக்காமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த படங்கள் முடியாமல் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண படம் தான் ஏனிப்பிடி மயக்க நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஜில்லுன்னு ஒரு காதல், டைரக்டர் கிருஷ்ணாவோட. அந்த படம் ரொம்ப வருஷமாச்சு, படமே ரிலீஸ் ஆகலை, இன்னும் கூட ரிலீஸே ஆகலை. ஆக்சுவலாக ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது நான் யூஸ்வலாக நெய்வேலிக்கு அடிக்கடி போவேன். அங்கே ஒரு அன்பர் என்னை பார்த்துட்டு, நான் வடலூர் போவேன். ஆக்சுவலாக வள்ளலாருடைய மேட்டுக்குப்பம் நான் எப்போவுமே போயிட்டு வருவேன். அங்கே ஒரு நண்பர் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார், நீங்கள் அறிவு திருக்கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும், நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆழியார் அறிவு திருக்கோயில் போகிறதுக்காக நான் பிளான் பண்ணேன். அப்போ இசையமைப்பாளர் சிற்பி சார் எனக்கு பழக்கம். அவருக்கு நான் கீபோர்டெலாம் வாசிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கெலாம் நான் கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார், அவருடைய நண்பர் திரு ரங்கதுரைன்னு சொல்லிட்டு அவர் அஸ்ட்ராலஜர், அவரும் இதே மாதிரி ஆழியாரில் கிளாஸ்லாம் இருக்குது, அவரும் என்னை கூப்பிட்டாரு, நீங்களும் சொல்கிறீங்க, அப்போது 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நானும் சிற்பி சாரும் 2009 கிளாஸ்க்கு ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம். அந்த அனுபவம் சொல்லவே முடியாது. இது வரைக்கும் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த சூழலில் அந்த மாதிரியான ஒரு கலையை படித்தது. அது இல்லாமல் நம்ம நினைக்க முடியாத சப்ஜெக்ட்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. குடும்ப அமைதி, எப்படி மனைவியை எப்படி நம்ம போற்றி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதே மாதிரி சினம்னா என்ன, சினத்தை எப்படி அடக்கிறது, அடக்கக்கூடாது, அதை எப்படி ஆராயணும் அப்படின்ற மாதிரி நிறையா வித்தியாசமான டாபிக்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் நிறையா மெடிடேஷன், உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. அந்த 1 மாதத்துலேயே எனக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரே மாதத்தில் நான் வீட்டில் என்னுடைய மனைவி, குழந்தைகளை எல்லாரையும் கூட்டிகிட்டு, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2 ஃபேமிலியை கூட்டிகிட்டு, அந்த டைமில் ஆக்சுவலாக கார்த்திக் நேதா என்னோட ரொம்ப க்ளோஸாக டெய்லி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுவோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ கார்த்திக் நேதாவும் வந்தார். அவரையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் ஆழியாருக்கு போனோம் 2009 ஆகஸ்ட்டில்.
ஸோ அந்த மாதிரி அப்புறம் வினிஷா விஷன் கதிரவன் சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்களாம் போயிட்டு வந்தோம். ஸோ அது என்னாச்சுன்னா ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சு. அந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மட்டும் மாறி இருந்தோன்னா எதிரில் வேறு மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும், நமக்கு எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு தெளிவு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு தெளிவான நிலையில் இருக்கும்போது எனக்கு வாய்ப்புகள் வந்து தானாகவே வந்து அமைஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் எங்கேயும் எப்போன்ற படம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் வந்து கற்றுக்கலாம். நான் வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து குழந்தைகள் கூட புரிகிற மாதிரியான அழகாக சொல்லியிருக்கார் வேதாத்ரி மகரிஷி. நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து இரண்டொழுக்க பண்பாடுன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் அதில் எல்லாமே அடங்கிடும். ஸோ நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான முடிந்த உதவிகளை செய்வேன். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு வேதாத்ரி மகரிஷிக்கு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி ஐயா முருகானந்தம் ஐயா இவ்வளோ அழகாக சிறப்பாக இதெல்லாம் வந்து நிறையா பாடல்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம் எனக்கு. ஏன்னா இந்த வேதாத்ரி மகரிஷியோட அந்த கொள்கையை வந்து நம்ம இசையில் வந்து வெளியில் வர்றதுன்றது நான் செஞ்ச பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதி டைரக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இது ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியான ஒரு படம். ஆனால் அதை வந்து ஒரு கமர்ஷியலாக எப்படி ஜனங்களுக்கு சொல்கிறதுன்றது எவ்வளோ மேக்ஸிமம் கரெக்டாக பண்ண முடியுமோ அதை அழகாக பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமான ஒரு இசை வெளியீட்டு விழாவில் தான் நம்ம சந்திப்போம். எப்பயுமே நம்ம கைக்கு மைக் வரதுக்கு முன்னே எல்லா பாயிண்ட்டும் தீர்ந்துருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா டாப்பிக்கும் பேசியிருப்பாங்க. இல்லைன்னா கிளம்புற டைமில் தான் வரும். எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க, விட்டால் கதவை திறந்தால் பறந்துடலாம் அப்படின்ற போது தான் வரும். ஸோ அதனால் ரொம்ப சுருக்கமாகவே என்னுடைய உரையை துவங்கலான் இருக்கேன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், நான் வந்து அக்டோபர் 5, 2003 மகரிஷி அவர்களிடம் நேரடியாக பிரம்மஞான பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதை இப்போ தான் முதல் தடவையாக ஒரு மேடையில் சொல்கிறேன். அதுக்கான சரியான மேடை இதுதானோ நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ பேர் இந்த திரைத்துறையில் இருக்கிற எத்தனையோ பேர் இதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்றதே இந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது. எவ்வளோ இயக்குனர்கள், எவ்வளோ தொழிலதிபர்கள், எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் யாருமே அதை வெளியில் பப்ளிசைஸ் பண்ணலை. இன்றைக்கி உள்ள சாதாரணமான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் யூடியூப்பில் பண்ணுறவங்கெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் 4 புக்கு படித்தா கூட எல்லா விஷயத்தையும் போட்டு அதை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கும். மகரிஷியோட இதில் வந்து அந்த நோக்கமே கிடையாது. 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் மகரிஷி இருந்த காலத்துலேருந்துமே. ஸோ ஒரு விஷயம் லேட்டாக மக்களுக்கு போய் சேருதுனாலே அங்கே உண்மை இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே எத்தனையோ பெரிய மனிதர்கள் அதை பின்பற்றுறாங்க. அதை பின்பற்றதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பெரிய மனிதர்களாகவே ஆயிருக்காங்க. அது வந்து நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு அனுபவ உண்மை. உண்மையை சொல்லணுன்னா எல்லாருக்குமே ஒரு காலத்தில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தாண்டி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் அங்கே போனேன். நான் அதுக்கப்புறம் தெளிவானேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் மாறிச்சு அப்படின்றத நாங்கள் படத்தில் எப்படி ஆனந்த வாழ்க்கையில் சொன்னோமோ நிறைய பேர் மேடையில் பேசின பிரபலங்களும் சரி, அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறினாங்கன்றதையும் இந்த பயிற்சிகள் மூலிமா அவங்க மாறினாங்கன்றதையும் ஒரு அனுபவ உண்மைகளாக இங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க. நாங்கள் என்ன இப்போ படமாக என்ன சீன்ஸ் பண்ணோமோ அந்த சீன்ஸ் எனக்கு லைவாக நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நாங்கள் ஷூட் பண்ணதை இங்கே மேடையில் பேசின நம்ம மரியாதைக்குரிய எஸ்பிஎம் ஐயா அவங்க பேசும்போது கூட நமக்கு அது ஹார்ட்லி கனெக்ட் ஆச்சு. சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், எங்களுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பேசும்போது எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே எனக்குள்ளே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். உண்மையிலே எனக்கு இந்த தியானம் பண்ணணுங்கிற ஆர்வத்தை தூண்டியதே அவர் தான். அப்போது பாபா படம் ரிலீஸ் ஆன சமயம் தியானம், அந்த ஒரு பாபாஜியை தேடி அவங்க போவாங்க, அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கும் தியானம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. தலைவர் சொல்லிட்டாரு மெடிடேஷன் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம்,
ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது யார்கிட்ட போகிறது, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் எனக்கு தியானம் பண்ணணும், இது கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நாங்கள் இப்போ மளிகை கடை வச்சுருந்தோம். எங்கள் கடைக்கு வர ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்தார். வந்து என்ன தம்பி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு தியானம் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட், எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருங்க. அப்படியா, சரி நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆவடி அறிவு திருக்கோயிலில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டு எனக்கு வேதகிரியை தீட்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்தேன். கரெக்டாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் பிரம்மஞானமும் ஆழியாரில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அந்த பெரியவரை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த சக்தி சமுத்திரகனி சார் பேசுன மாதிரி அதுவே நம்மளை வந்து இழுத்துட்டு வந்து அது கொண்டு போய் நம்மளை எங்கே சேர்க்கணுமோ அதை சரியாக சேர்த்துருவோம். ஒரு சாதாரண பையனா, ஒரு சாதாரண மாணவனா ஆழியாரில் போய் நின்று மகரிஷியை தரிசிக்கிற பாக்கியத்தை கிடைச்ச ஒருத்தனுக்கு இன்றைக்கி எங்கள் துறை சார்ந்த அத்தனை பெரியவர்களும் இருக்கக்கூடிய மேடைகளில் அவர்கள் நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சதுன்னு சொன்னால், அந்த சாதாரண பையன் ஒரு நடிகராகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு திறமை இருக்குங்கிறது எல்லாமே உண்மையிலே அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் மாறுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சி பார்த்தது இல்லை, எதுவுமே நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஸோ பட் நம்மளுடைய எண்ணங்களை வலிமையாக்குறதுக்கும் சொன்னாங்க இல்லையா, இப்போ ரஜினி சார் நம்ம திருவான்மியூர் மன்றத்துக்கு வந்தாங்கன்னு எஸ்பிஎம் ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் ஆழியாருக்கு அவசியம். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி ஆழியாருக்கு இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகம் பூரா இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தை சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேரும் அதை அனுபவிச்சிருப்பீங்க. வராத நண்பர்கள் ஒரு முறை அங்கே போய் நீங்கள் எல்லோரும் அதில் கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. உங்கள் லைஃப் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருட்தந்தை மகரிஷி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அருள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருக்காது. என் இனிய நண்பர் சுப்பிரமணிய பாரதி, அவர் பல வருடமாக சினிமாவில் ஒரு இயக்குனராகிறதுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக போராடி கொண்டிருந்தவர். அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு அருள் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி அது திரையில் வந்திருக்கு. அது உண்மையிலே அவருடைய நல்ல மனசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அதே போல் இந்த படத்தில் பாக்யராஜ் சார் எத்தனையோ பேர் இருந்தாலும் பாக்யராஜ் சாருக்கு வந்து அந்த இந்த வேர்ட்ஸ் இந்த விஷயங்கள் வந்து அவர் மூலிமா நிறைய பேருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொன்னால் அவருடைய நல்ல மனசுக்கு மகரிஷி அவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை அவர் வழங்கியதாக தான் நான் கருதுகிறேன். அண்டு இங்கே நிறைய எங்களுடைய அறிவு திருக்கோளை சேர்ந்த ஐயா மயிலானந்தம் அவர்கள், துணைத் தலைவர் சின்னசாமி ஐயா அவர்கள், சிஇஓ முருகானந்தம் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து நம்ம துணைத் தலைவர் ராமராஜ் காட்டன் நாகராஜன் சார் அவர்கள், சென்னை சில்க்ஸ் ஐயா அவர்கள், போத்தீஸ், எவ்வளோ தொழிலதிபர்கள், எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே மகரிஷியுடைய அன்பர்களாகவும் அவருடைய கொள்கைகளை எடுத்து சென்று மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பிரபலங்கள் பேச இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய விட்டல் சார் இந்த படத்தில் ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு, அவங்க இந்த படத்தில் தாத்தா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவித்து, படத்தில் நடிச்சிருக்கிற மீரா கிருஷ்ணன் மேடம், பிரியா, சோஃபியா, கதை நாயனாக நடித்து கொண்டிருக்கும் என் இனிய சகோதரர், அண்டு நம்மளுடைய எங்கள் மாமா கேரக்டர் நடித்த குரு ரங்கதுரை ஐயா அவர்கள், ஸோ அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இதில் பணியாற்றிய இசையமைப்பாளர் சத்யா சாருக்கும், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அறிவு திருக்கோயில் நிர்வாகத்திற்கும், அனைவருக்கும் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவர்களால் வெளியிடப்பட்டு மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனந்த வாழ்க்கை திரைப்படம் சிறப்பாக வெற்றி காண வாழ்க வளமுடன்.